ஆள் அரவமற்று புதர் மண்டி கிடக்கும் இந்த இடத்தில் வைத்துதான் ஒரு இளம் பெண்ணை நைட் டியூட்டியில் இருந்த 2 காவலர்கள் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இளம் பெண்ணின் அபய குரலை கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அந்த காம கயவர்களிடமிருந்து இளம் பெண்ணை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இந்த கொடூரத்தை செய்த காவலர்களின் பெயர் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர். இருவரும் திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். சம்பவம் நடந்த அன்று நைட் டியூட்டியில் இருந்த இருவரும் திருவண்ணாமலை ஏந்தல் பைபாஸ் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆந்திர மாநிலத்திலிருந்து பழம் ஏற்றி வந்த லோடு ஆட்டோவை சுரேஷ்ராஜும் சுந்தரும் வழிமறித்து சோதனை செய்துள்ளனர். அதற்குள் 2 இளம் பெண்கள் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சந்தேகமடைந்த காவலர்கள் அவர்களிடம் விசாரிக்க வேண்டுமென கீழே இறங்கி வருமாறு அழைத்துள்ளனர். விசாரணையில் இளம் பெண்கள் இருவரும் சகோதரிகள் என்பதும் பழங்களை விற்பதற்காக ஆந்திராவிலிருந்து வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. எனினும் அவர்களிடம் ரகசிய விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென கூறி நைஸாக பைபாஸ் சாலையின் அருகிலிருந்த ஒரு ஆள் அரவமற்ற இடத்திற்குள் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு ஒரு இளம் பெண்ணை மிரட்டிய காவலர்கள் அவரின் சகோதரியின் கண் முன்பாகவே பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இளம்பெண் உதவி கேட்டு கத்தி கூச்சலிட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்துள்ளனர். ஆட்கள் வருவதை அறிந்ததும் 2 காவலர்களும் இருட்டான பகுதிக்குள் சென்று எஸ்கேப் ஆகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இளம் பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். அத்துடன் காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜா 2 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசாரே ரகசிய விசாரணை என்கிற பேரில் இளம் பெண்ணை அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.